தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கு சதவீதம் இருக்கதான் செய்யுது. அதை விலக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவா இருக்காதா? இல்லை, தென் மாவட்டங்களில் வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஓட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஒரு தேர்தல் வழியாக இது வரையும் யாரும் ப்ரூவ் பண்ணலையே. போன தேர்தலில் அவர் வென்றெடுக்கல. ஒன்று. ரெண்டாவது, தனியா நின்னாலுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வாக்குகள் வாங்கினார். 3 லட்சம் வாக்கு வாங்கினாரு. அதாவது தனியார் நின்று வாக்குகள் வாங்குறதெல்லாம் வந்து தேர்தல் பரப்புரையில் வந்து செல்லுபடியாகாது, வென்றெடுக்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு இது புரியும். அதாவது நீங்கள் எல்லாருமே இங்கே எப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்கன்னா, திரு டிடிவி அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு சசிகலா அவர்களும் ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுனால அதில் வந்து பெரும்பான்மை வாக்கு வங்கி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்கே ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து அடிப்படையாக ஒரு அதிமுக தொண்டன்றவன் ஜாதியை பார்த்து இருக்க மாட்டான். எம்ஜிஆருடைய கொடியை பச்சை கத்தி குத்துனவன் ஜாதி பார்க்கறது இல்லை. இதே மாதிரி எம்ஜிஆர் காலத்துலேயும் ஒன்று நடந்துச்சு. எம்ஜிஆர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்ப எஸ்டி சோமசுந்தரன்றவர் தனியாக போயிட்டு தனி கட்சி ஆரம்பித்து பெரிய லெவலில் அவர் தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் பெரிய சக்தியாக இருந்தார். எம்ஜிஆர் மேலே வந்து எம்ஜிஆருடைய ஊழல் பற்றி ஒரு லெட்டரில் எழுதி பாக்கெட்டில் வச்சு நான் கவர்மெண்ட்டை கொடுக்க போகிறேன், அங்கே கொடுக்க போகிறேன்னு சொல்லி பெரிய லெவலாக பண்ணி ஒரு தனி கட்சி ஆரம்பித்து தேர்தலில் பெரிய தோல்வியை சந்தித்தார். அப்போ வந்து எம்ஜிஆருக்கு இதே மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் வந்து எஸ்டி சோமஸ் வந்து உள்ளே கொண்டு வாங்க, அவர் வந்து டெல்டா மாவட்டங்களில் ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தில் பெரிய லெவலாக இருக்கார், நம்ம வாக்கு வங்கி இழப்போன்றப்ப எம்ஜிஆர் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அதாவது சேர்க்கறன்னு சொல்ல சேர்க்கணும்னு சொல்லலை. அவர் பாட்டு தேர்தலில் சந்திச்சார், பெரும்பான்மை வெற்றி அடைஞ்சார். எஸ்டி சோமசுந்தரன் ஒருத்தர் காணாமல் போனார். அதற்கப்புறமா அவர் கஷ்டப்படுறாரு தெரிஞ்சு எம்ஜிஆரே கூப்பிட்றாரு எஸ்டி சோமசுந்தரன் வந்து நீங்கள் எனக்கு கட்சியில் இணைஞ்சிக்கங்கன்னு சொல்லி கட்சியில் இணைய வச்சு அப்புறம் தான் அம்மா ஆட்சி காலத்தில் அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்.